டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 25 கொஷின் வந்து மேக்ஸ்லேருந்து வரப்போகுது. அதில் நம்ம 23க்கு மேலே எப்படி எடுக்கலாம், நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா பேசிக்ஸில் சில சம்ஸ் இருக்கும், ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியும் சில சம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதே அளவீட்டியல், அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார்முலாஸ் வரதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபார்முலா எதுக்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா மறந்தால் கூட நம்ம ஃபார்முலா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும், பட் நான் அப்படி தான் பண்ணேன். சரிங்களா? ஃபார்முலா இப்போ ஒரு அளவியலில் வந்து பார்த்திங்கன்னா